கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமாக சேர்ந்து செவி கொடுக்கும்போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சியும் குடும்பமாக தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. அதனால் இப்போ ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி என்னங்கிறத பார்ப்போம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னதுன்னா எவைகளை ஜெபத்தில் கேட்குறீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். சும்மா ஏதோ ஒரு பேருக்கு நானும் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுருவாரு, அப்படி கிடையாது. நீங்கள் எவைகளை கேட்குறீங்களோ, வீடு கேட்குறீங்களா, என்ன கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, வியாதியில் இருக்கீங்க, போராட்டத்தில் இருக்கீங்க, ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க, வீட்டில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அது இயேசுங்கிற நாமத்தை சொல்லியோ இல்லை ஆண்டோடைய வசனத்தை வச்சோ நீங்கள் ஜெபிக்கும் போது அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கிற அந்த உள் மனசில், அந்த ஆள் மனசில் பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் தான் அது உங்களுக்கு உண்டாகும்னு ஏசப்பா அந்த வீடியோ மூலமா உங்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அப்போ ஜெபம் பண்ணும்போது அதை பெற்றுக்கொண்டன்னு விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் உதாரணம் தெளிவாகவே சொல்கிறேன். ஏன்னா மணிக்கணக்கில் நீங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம் நீங்கள் உபாசம் பண்ணி விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் கட்டாயமாக கேட்கப்படாது. அப்புறம் என்ன சொல்கிறது, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஜெபித்தாலும் விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சிங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அப்போ விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சா தான் அந்த ஜெபம் கேட்கப்படும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் சரி, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த விசுவாசத்தோடு நான் அந்த இயேசு நாமத்திலையோ ஆண்டோட வார்த்தையை வச்சோ ஜெபிக்கிறேன், அதை நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் என் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக அடைஞ்சிட்டேன், ஏசப்பா நான் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற என்ன செய்யுங்க, உணர்வோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலையும் மாற்றமும் அற்புதமும் அதிசயமும் கண்டிப்பாக நடக்குங்க. தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிங்க, அதை பெற்றுக்கொண்டேங்கிறத விசுவாசிங்க. கட்டாயமாக உங்கள் அந்த ஜெபத்துக்கு அற்புதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயமாக செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது அந்த தானியலில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் தானியல் 3 வரும்னு நினைக்கிறேன். அந்த என்ன சொல்ல, ஒரு பொற்சலையை நிப்பாட்டி அதை தான் வணங்கணும்னு சொல்லி ராஜா என்ன செஞ்சிருவார், ஒரு கட்டளையை போட்டுருவார். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் சாத்ராக், மேசாக், ஆமெனேக், இந்த 3 பேர் என்ன செய்வாங்க, அதை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் ஆண்டவரை தான் வணங்குவோம் அப்படின்னு அதை தெளிவாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அப்படி மற்றவங்கள வணங்கினா அக்கினி ஜுவாலையில் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு ஒரு கட்டளையை ராஜா போட்டிருப்பார். அப்போ அந்த கட்டளைக்கு இவங்க மீறி என்ன செஞ்சிருவாங்க, இவங்க எப்போ போல ஆண்டவர் ஆராதிக்க ஜெபம் பண்ணிருப்பாங்க, இவங்களை தூக்கி என்ன செஞ்சிருவாங்க, அக்கினி ஜுவாலையில் போட்டுருவாங்க. அக்கினி ஜுவாலையில் போடுங்க, பரவாயில்ல போடுங்கன்றவாங்க. எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இவங்க 3 பேருமே போடுங்க, அக்கினி ஜோலங்களை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க 3 பேரும் தூக்கி அக்கினி ஜோலைகளை போட்டுருவாங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கந்தன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அக்கினி ஜோலைலாம் 3 பேரையும் போட்டுருவாங்க. நம்மளுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகள் யோசிச்சு பாருங்க. ஆண்டருக்காண்டி நீங்கள் அந்த மாதிரி விசுவாசமாக இருக்கீங்களா? உங்கள் சொந்த பந்தத்துக்காண்டி ப்ரேயர் பண்ணுற டைமை விட்டு கொடுக்குறீங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் கல்யாணம் விட நினச்சிடுறீங்க, சண்டே சர்ச்சுக்கு போகிறத விட்டு கொடுத்துட்றீங்க. அப்போ ஆண்டருக்காண்டி அந்த மாதிரி வைராக்கியமாக இருக்கணுங்க, அந்த மாதிரி விசுவாசமாக இருக்கணும். அதான் இவங்க 3 பேர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆமெனேக்கு நினைச்சாங்க, அவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க. அந்த அக்கினியில் போட்ட உடனே நினைச்சாங்க, வேகுறாங்க, 3 பேர் வேகுறாங்க. ஆனால் அந்த அக்கினி அணைஞ்சதுக்கப்புறம் எதை பார்க்கும்போது 4 பேர் அந்த அக்கினியை எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது 4 பேர் தெரியுதாங்க. கூட யார், ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க, 4ஆவதா அவங்க கூட அந்த அக்கினி ஜுவாலையில் வாங்குறாங்க. நீங்கள் இந்த மாதிரி விசுவாசி பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாச ஜெபத்தில் இந்த மாதிரி விசுவாசத்தோட ஆண்டவர் மேலே உள்ள அந்த அன்பில், அந்த வைராக்கியத்தில் நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா, ஆண்டோட வார்த்தை என்னோட இருக்குது, அவர் ரத்தம் இருக்குது, அவர் என்னோட இருக்காரு, என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் கொடுப்பாருன்னு நீங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஊத்தரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாடில் இருந்தாலும் சரி, அந்த பாடு ஊத்தரத்தில் உங்களோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை அனுபவிக்காங்க. உங்க கூட என்ன செய்றாங்க, அந்த பாடு ஊத்துறத அனுமதிக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்றாங்க, அதை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை, அது உண்மையா, அது மாறாத உண்மை. நீங்கள் அந்த விசுவாசம் எடுத்து பாருங்க. நானும் எனக்கு சரீரத்தில் அந்த குறுக்கில் பலகீனம் இருக்குது. ஆனால் நான் பலகீனப்படும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது நினைப்பேன், ஆண்டவரே நான் ஆண்டவர்கிட்ட ஐயோ இந்த பலகீனத்தை எனக்கு மாற்ற மாட்டேங்கிங்களே அப்படின்னு நான் என்ன செய்யுது, ஒரு நாளும் சொல்லி ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட்டது கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வலிவேதனை மத்தியில் என்னை ஜெபிக்க வைக்கிறீங்க, வலிவேதனை மத்தியில் என்னை வழி நடத்துறீங்க, இந்த வலிவேதனைன்னு கூட என்னோட சேர்ந்து இந்த வலிவேதனை நீங்கள் அனுபவிக்கிங்கப்பா, அதுக்கு அவங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி, இப்படி தாங்க சொல்லுவேன். ஆனால் நம்மளை இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில சகோதர சகோதரிகள் ஏதோ ஒரு காரியம் ஜெபிக்கும் போது நடக்கலையா, இல்லை ஏதோ ஒரு காரியம் டிலே ஆகுதா, ஏதோ ஒரு பாடு ஊத்துறன்னு சரி வரலையா, அப்போ என்ன செய்வீங்க, மனசளவில் என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை வச்சு, குழந்தைக்காண்டு ஜெபிக்க ஒன்று குழந்தை கூட கிடைக்கல, என்னத்தை ஜெபிச்சு வச்சு இருக்கட்டும் அப்படி என்ன செய்வீங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டை விட்டு விலகிடுதுங்க. இதுதாங்க நீங்கள் பண்ணுற தப்பு.
ஏன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. வீடியோ பார்த்துட்டு இருக்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு, வீடியோ பார்த்துட்டு புதுசாக பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கும் அந்த பரம காணாங்கிற அந்த எப்பவும் ஆண்டரோடு வாழக்கூடிய அந்த பரலோக பரதேசியில் வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காங்கங்க. இதுதான் பெரிய ஒரு மகிமை, இதுதான் உங்களுக்கு பெரிய ரட்சிப்பு, இதுதான் பெரிய பொக்கிஷம். இது உங்களுக்கு வெளியேறப்பட்டது. உலகத்தில் ஒரு சிலர் நடக்கும், நடக்காமல் போகும். இதுக்காண்டி அந்த அப்படி ஒரு மகிமையான வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு தகுதி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் இழந்து போகிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். அதனால் அந்த எந்த சூழ்நிலையும் அதை இழந்து போயிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு நித்திய கால வாழ்க்கை. ஆண்டவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்தில் அவரோட, அவர் பிள்ளைங்களாம் அவரோட வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு நித்திய கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் உங்கள் ஆத்மா வாழ போகுது. அதுக்கு தான் நீங்கள் ஆயத்தம் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு உலகத்தில் தேவையானது ஆண்டவர் சந்திக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம், சந்திப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதை விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, அது உங்கள் ஆள் மனசில் நான் ஜெபிச்சுட்டேன், அதை பெற்றுக்கொண்டா நீங்கள் விசுவாசிக்கும் போது கட்டாயமாக அந்த நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கீங்களோ அந்த காரியத்தில் கட்டாயமாக தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. அதனால் இனிமேல் ஏனோதானு ஜெபிக்காமல் நினச்சிங்க, விசுவாசமாக ஜெபிங்க. சாத்ராக்கு மேசாக்கு ஆமீனுக்கு என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தோட போடி அக்கினியில் மலையிலேருந்துலாம் தூக்கி போட்டு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் எங்களோடு இருக்காரு அப்படின்னு அந்த விசுவாசத்தோடு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் விசுவாசிக்கணுங்க. விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப மெயின். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா விசுவாசித்து பாருங்கள். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த காலில் இடையில ஒரு முட்டில் அடிபட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு டைம் கன்வர்ஷன் கூட்டம் கூட நடத்த முடியாத சூழ்நிலை. ஆனால் நான் போய் கெட்டு போட்டுட்டு இருந்தேன், எனக்கு சரி வரல. ஆனால் ஒரு கெட்டு போட்டிருக்கேன். அந்த ஒரு நாள் கழித்து கன்வர்ஷன் கூட்டம் நடத்தணும். அப்போ என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் ஆண்டவர் எனக்காண்டி அடிபட்டு ரத்த சிந்தனை நான் மனசில் நினச்சேன். இதெல்லாம் எனக்கு ஒரு அடி ஆண்டவரை, இதெல்லாம் நீங்கள் சோகம் கொடுத்துருவீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சேன், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது, உற்சாகத்தோடு ஜெபிக்கும் போது அந்த கட்டுக்கிட்டெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சு போட்டேன். என்னுடைய மனைவி பார்த்து ஆச்சரியப்பட்டான். என்ன காலை கெட்டு போட்டு கிந்தி ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருந்தீங்க, இப்போ இந்த அளவுக்கு குதிக்கிங்களா அப்படின்ட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே நான் வச்ச விசுவாசம். ஏன்னா அவர் எனக்காண்டி அடிப்பட்ட வேதனை, அந்த ரத்த சிந்தனை, 5000 அடிப்பட்டதை நான் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு ஏமாத்துறங்க. இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்காண்டி ஒன்றுமே என்ன செய்ய, ஒரு பாவம் அறியாத சுத்த கண்ணை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் அவ்வளோ அடிப்பட்டு ரத்தம் செஞ்சிருக்காரு. அப்போ நம்ம ஒரு பாவிகை தானே, நம்ம பாவிகளை தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்காரு. அப்போ அவர் மேலே நம்ம விசுவாசம் வைக்கும்போது நமக்கு சகலமும் என்ன செய்யும், நன்மைக்கு எதுவும் அவங்களுக்கு கட்டாயமாக நடக்குங்க. அதனால் நீங்கள் என்ன ஜெபிச்சாலும் என்ன செய்யுங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. சும்மா மேல் உதட்டுக்காண்டி ஜெபிக்காதீங்க, சும்மா பேருக்காண்டி ஜெபிக்காதீங்க. என்ன காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணுமோ அந்த காரியத்தை ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிங்க. அதை பெற்றுக்கொண்டீங்கிற விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் ஆள் மனசில் நினைச்சிங்க, ஆழமாக அதை நம்புங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட கூட பேசியிருப்பாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். அவரோட கிருபை உங்களோட இருப்பதாக.